ஓகே, கவனிங்க. நாம இந்த ஜிட் பாடத்துல HTML யூசேஜ் எப்படி? ஜிட் பாடத்துக்கு பொருத்தமான HTML மட்டும் தான் பார்க்க போறோம். அப்ப HTML அப்படிங்கிறப்ப டெக்குக்குள்ள தான் நம்ம தேவையானதை டைப் பண்ணுவோம். அப்ப ஓப்பன் பண்ணுற ஒரு டெக்க நம்ம கட்டாயமா க்ளோஸ் பண்ணுனா தான் அந்த டெக் வந்து ஃபங்ஷன் ஆகும். ஸோ ஓப்பன் பண்ண போறோம். HTML அப்படிங்கிற ஒரு டெக் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். HTML அப்படின்னு ஒரு டெக் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அப்ப HTML டெக்க நாம என்ன செய்ய போறோம்னா க்ளோஸ் பண்றோம். இப்ப இந்த HTML டெக்குக்குள்ள நீங்க பாப்பீங்களா இருந்தா டைட்டில்னு சொல்லி ஒரு டெக் ஒன்று இருக்கும். TITLE டைட்டில். டைட்டில்னு ஒரு டெக் ஒன்று ஓப்பன் பண்ணலாம். அப்ப டைட்டிலுக்குள்ள ஜிட் ப்ரோக்ராம்னு நான் டைப் பண்றேன். டைட்டிலுக்குள்ள ஜிட் ப்ரோக்ராம்னு டைப் பண்றேன். டைட்டில் டெக்க நாம க்ளோஸ் பண்ண போறோம். டைட்டில் டெக்க நாம க்ளோஸ் பண்ண போறோம். இப்ப ஹெட்ன்னு சொல்லி ஒரு டெக் ஒன்று நம்ம ஓப்பன் பண்றோம். ஹெட்டுக்குள்ள HTMLன்னு டைப் பண்றோம். ஹெட்ட க்ளோஸ் பண்றோம். ஹெட்ட க்ளோஸ் பண்ணிருக்கோம். இப்ப பாருங்க, இத நாம சர்வ் பண்ணுவோமா இருந்தா எப்படி சர்வ் பண்ணணும்னா, நான் வந்து லொகேஷன்ல டெஸ்க்டாப் செலக்ட் பண்றேன். டெஸ்க்டாப்ல ப்ரோகிராம் சேவ் பண்றேன். ஜிட் ஒர்க்ஷாப்னு சேவ் பண்றேன். டொட் ஒன்னு வச்சுட்டு HTML. சோ இதுக்கான எக்ஸ்டென்ஷன் எப்படி கொடுக்க போறோம்? HTML தான் சர்வ் பண்ண போறோம். அப்ப ஃபைல் நேம் நாம வந்து நம்மளுக்கு விருப்பமான பேரை நம்ம கொடுக்கலாம். விருப்பமான பேரை கொடுக்கலாம். கொடுத்துட்டு நம்ம சர்வ் பண்ணக்குள்ள நம்ம கட்டாயமா .html தான் சர்வ் பண்ணணும். ஜிட்னு கொடுக்குறோம். .html. இப்ப நான் இத சர்வ் பண்ணிட்டமா இருந்தா பாருங்க, இந்த ஜிட்னு சொல்லிட்டு .html டிஸ்ப்ளே ஆகியிருக்குது. வெப் ப்ரௌசரா டிஸ்ப்ளே ஆகியிருக்குது. இத ஓபன் பண்ணுனா பாருங்க, ஜிட் பாருங்க இதுல காட்டுப்படுது. HTMLன்னு காட்டுது. இந்த பாருங்க ஹெட்டிங் நமக்கு டிஃபரெண்டா காட்டுது தானே ஹெட்டிங். அப்ப ஹெட்டுக்குள்ள டைப் பண்ணுவோமா இருந்தா இப்படி நம்மட பேஜுக்குள்ள தான் வரும். சோ பாடிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம டைப் பண்ணுவோமா இருந்தாலும் இந்த பேஜுக்குள்ள வரும். சோ அதனால நம்ம ஹெட் என்ன செய்ய போறோம்னா டைட்டிலுக்குள்ளேயே நம்ம வச்சுக்க போறோம். சரியா? ஹெட் டைட்டிலுக்குள்ளேயே ஹெட்ட வச்சுக்க போறோம். இப்ப பாருங்க, பாடின்னு சொல்லி ஒரு டெக் ஒன்று நம்ம டைப் பண்றோம். பாடின்னு சொல்லி ஒரு டெக் ஒன்று டைப் பண்றோம். அப்ப பாடிக்குள்ள தான் நமக்கு தேவையான எல்லாத்தையும் நாம வேலையை செய்ய போறோம். பாடிக்குள்ள தான் நமக்கு தேவையானதெல்லாம் டைப் பண்ண போறோம். அப்ப பாடியை HTML முடியிறப்பயே நான் பாடியவும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பாடியவும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாடிக்குள்ள H1ன்னு சொல்லி ஒரு டெக் ஒன்று ஓப்பன் பண்ணுவோமா இருந்தா, H1ன்னு ஒரு டெக் ஒன்று ஓப்பன் பண்ணோமா இருந்தா, இத வந்து நாம ஹெட்டிங்னு சொல்லுவோம். H1 அப்படிங்கிறது வந்து ஹெட்டிங்காக நம்ம யூஸ் பண்றது. பாருங்க, சர்வ் பண்ணிட்டு ப்ரிவியூ பார்த்தா பாருங்க ஹெட்டிங் எப்படி இருக்குது. அப்ப ஹெட்டிங்கா நான் சொல்றேன், வேற ஒரு வேர்ட் ஒண்ண நான் சொல்றேன். அட்வான்ஸ்ட் IT ஸ்டடீஸ்னு போடு. சர்வ் பண்ணிட்டு ப்ரிவியூ பார்ப்போமா இருந்தா பாருங்க இந்த ஹெட்டிங் வந்துருச்சு. இப்ப இந்த H1ன்னு சொல்லி இருக்குது அப்படியே H2ன்னு சொல்லி நாம டைப் பண்ணுவோமா இருந்தா, H2ன்னு சொல்லி டைப் பண்ணுவோமா இருந்தா, அதாவது ஹெட்டிங் 2ன்னு சொல்லி டைப் பண்றோம். அப்ப H2ன்னு சேவ் பண்ணுவோமா இருந்தா பாருங்க அதுக்கான டிஃபரெண்ட் எப்படி காட்டுது. இதை விட கொஞ்சம் சின்னதா இருக்கு. அந்த மாதிரிக்குலாம் நம்ம H1, H2, H3ன்னு சொல்லி நம்ம H6 வரைக்கும் நம்ம டைப் பண்ணலாம். பாருங்க, H6 வரைக்கும் டைப் பண்ணலாம். இப்ப இந்த போக போக ஹெட்டிங் வந்து அளவு வந்து சின்னதாகிட்டு போகுது. இதான் ஹெட்டிங்கான விஷயம். இப்ப நம்ம ஒரு பேராகிராஃப் ஒண்ண இந்த HTML-க்குள்ள கொண்டு வருவோம். நான் வேர்டுல போயிட்டு ஒரு பேஜ் ஒண்ண, ஒரு டாக்குமெண்ட் ஒண்ண காப்பி பண்ணி இங்கனைக்குள்ள எடுத்து வந்து வச்சுக்குவோம்.
பாருங்க இப்ப நம்ம சர்வ் பண்றோம். பாருங்க இதோ HTML இதுக்குள்ள அப்படியே வந்துருச்சு. இப்ப இந்த வேர்டுல உள்ளத இத நான் என்ன செய்ய போறேன்னா, ஒரு பேராகிராஃபா நான் மாத்த போறேன். பேராகிராஃபா மாத்த போறேன். அப்ப ஒவ்வொரையும் நான் ஒவ்வொரு பேராகிராஃபா மாத்த போறேன். இப்ப சர்வ் பண்ணிட்டு பிரிவ்யூ பார்த்தா பாருங்க, இந்த எல்லாம் ஒவ்வொரு பேராவா இருக்கு. அப்ப இதுல பார்த்தீங்களா இருந்தா, இப்ப நான் இந்த அளவ வந்து பெருசாக்கி காட்டுனா பாருங்க இந்த அப்ப இத விட பெரிய மானிட்டரா இருக்குமா இருந்தா ஒரே லைன்ல முடிஞ்சிரும். அப்ப நான் என்ன செய்யலாம்னா, இத பிரேக் பண்ணலாம். அப்ப நான் பிரேக் பண்ணணுமா இருந்தா என்ன செய்ய போறேன்? இந்த இப்படி நான் பிரேக் பண்ண போறேன். இப்படி நான் பிரேக் பண்ணுவனா இருந்தால் இப்படி நான் பிரேக் பண்ணுவனா இருந்தா, சர்வ் பண்ணிட்டு பிரிவ்யூ பார்ப்போம். இதே மாரிக்குல பிரேக் ஆகி இருக்குதா அப்படின்னு சொல்லி பிரிவ்யூ பார்ப்போம். சர்வ் பண்ணிட்டேன். பிரிவ்யூ பார்க்கிறேன். பாருங்க இல்ல. ஆனா எங்கனைக்குல நான் பிஆர்ன்னு சொல்லி ஒரு டெக் ஒண்ண ஓப்பன் பண்ணுவனா இருந்தா, பிஆர்ன்னு சொல்லி ஒரு டெக் ஒண்ண ஓப்பன் பண்ணுவனா இருந்தா, அதே மாரிக்குல நமக்கு பிரிவ்யூ காட்டும். சேவ் பண்ணிட்டேன். பாருங்க பிரிவ்யூ பார்த்தேன். பாருங்க மாறுபட்டிருக்கு. இதோ இப்ப பிங்கிற ஒரு டெக்க பார்த்தோம். அடுத்தது பிஆர் அப்படிங்கிற ஒரு டெக் 2 டெக் பார்த்திருக்கோம். இப்ப அடுத்த விஷயம் பார்ப்போம். பாருங்க இந்த ஏரியாவ நான் என்ன செய்ய போறேன்னா, போல்ட் பண்ண போறேன். செலக்ட் பண்ணியிருக்கிற ஏரியாவ போல்ட் பண்ண போறேன். அப்ப என்ன செய்யணும் நெனைக்கல, பி அப்படிங்கிற ஒரு டெக் ஒண்ண ஓப்பன் பண்ணணும். பி அப்படிங்கிற டெக் ஒண்ண ஓப்பன் பண்ணணும். அப்ப இந்த பி டெக்க நான் குளோஸ் பண்ணணும். எதுவரைக்கும் எனக்கு போல்ட் பண்ணணுமோ, அதுவரைக்கும் நான் பி டெக்க குளோஸ் பண்ணணும். இப்ப பாருங்க. டிஃபரண்ட் ஒண்ணு விளங்கும். பாருங்க போல்ட் ஆகி இருக்குது. உங்களுக்கு ஃபொண்ட் இப்படி இருக்கதால விளங்கலையா தெரியல. போல்ட் ஆகியிருக்கிறது விளங்குதா? போல்ட் ஆகி இருக்குது. பாருங்க அடுத்தது இட்டாலிக் வேணுமா இருந்தா என்ன செய்யலாம்னா, ஐ அப்படின்னு சொல்லி ஒரு டெக் ஒண்ணு குடுக்கணும். ஐ அப்படிங்கிற ஒரு டெக் ஒண்ணு நம்ம டைப் பண்ணணும். இந்த பாருங்க இட்டாலிக். அடுத்தது அண்டர்லைன் தேவையா இருந்தா, யூ அப்படிங்கிற ஒரு டெக் ஒண்ணு நம்ம டைப் பண்ணலாம். இந்த அண்டர்லைன். இப்ப நமக்கு இந்த கவர் பேஜ் அப்படிங்கிறது வந்து கவர் பேஜ் அப்படிங்கிறது வந்து மூவ் ஆகணும். ஒரு சைடு அப்படியே மூவ் ஆகணும். அப்ப மேக் கியூ குடுத்தா பாருங்க கவர் பேஜ் மூவ் ஆயிட்டு போகுது. ஓகேயா? இதுதான் HTML ல இருக்கிற முக்கியமான விஷயங்கள். இப்ப அடுத்ததா ஃபொண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்ப்போம். பாருங்க இந்த பேராகிராஃப்ல சர்வ் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நான் வந்து என்ன செய்றேன்னா, டெக் ஓப்பன் பண்ணிட்டு ஃபொண்ட்ன்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸ் விடுறேன். இப்ப இத நான் இதுல வந்து ஸ்பேஸ்ன்னு டைப் பண்றேன். ஈக்குவல் பண்றேன். இப்ப ஃபொண்ட் ஒண்ண நாம எடுப்போம். இதுல உள்ள ஃபொண்ட் ஒண்ண நாம எடுப்போம். அந்த ஃபொண்ட்ட நான் இங்கனக்குள்ள யூஸ் பண்ண போறேன். சோ இந்த இந்த ஃபொண்ட் எனக்கு தேவை. சோ இந்த ஃபொண்ட் ஃபேஸ நான் காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிட்டு, நான் என்ன செய்றேன் ஃபொண்ட் ஃபேஸுக்குள்ள பேஸ்ட் பண்ணுறேன். ஃபொண்ட்ட நான் குளோஸ் பண்ணிட்டேன். சேவ் த டைம் வேர்ல்டு வரைக்கும் குடுப்போம். ஃபொண்ட்ட மட்டும் குளோஸ் பண்ணா போதும். ஃபொண்ட்ட நான் குளோஸ் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க, அதுல உள்ள டிஃபரண்ட் ஒண்ணு விளங்கணும். சரியா? இப்ப இதவே நான் Google Chromeல ஓப்பன் பண்ணாலும், இவ்வளோ டிஃபரண்ட்டும் எனக்கு கிடைக்கும். அப்ப எந்த ப்ரௌசர்ல போயும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
இப்ப இந்த ஃபொண்ட்ட வந்து நான் என்ன செய்றேன்னா, இந்த ஃபொண்ட்ட பாருங்க ஃபொண்ட்டுக்கு பேக்ரவுண்ட். அப்ப ஆரம்பத்துல நம்ம இன்வெர்டர் கம்மா இல்லாததால டிஸ்ப்ளே ஆயி காட்டல. இப்ப காட்டுது. இப்ப இந்த ஃபொண்ட்டுக்கு ஒரு கலர் ஒண்ணு குடுத்து பார்ப்போம். இதோ கலர் மாறுது. சேஞ்ச் ஆகுது. இப்ப இந்த ஃபொண்ட்டுக்கு என்ன செய்யலாம்? சைஸ நம்ம குடுக்கலாம். பாருங்க ஃபொண்ட்டுக்கு சைஸ் மாறுது. ஓகேயா? இப்ப இதுல தான் உங்களுக்கு முக்கியமான விஷயத்த விளங்கிக்கணும். என்னன்னா, ஃபொண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஃபேஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. அதாவது கலர் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. சைஸ் ஒண்ணுன்னு சொல்லி அப்படி இருக்குது. இது 3ம் ஒரே விஷயம். பாருங்க கணிக்கல. ஃபொண்ட் ஃபேஸ்ல டிஃபரெண்ட் ஆச்சு. இதோ பாருங்க இந்த ஃபொண்ட் ஒண்ணு இருக்குது. இப்படி ஒரு கலர் ஒண்ணு இருக்குது. இப்படி ஒரு அளவு திட்டம் இருக்குது. ஸோ இப்படி வேற வேற ஃபொண்ட் இருக்கதால, நம்ம ஒரு ஃபொண்ட்ட நம்ம செலக்ட் பண்ணினோம். ஸோ இத நாம சொல்லுவோம் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ வேற வேற வேல்யூ இருக்கலாம். ரெட் இருக்குது. நெறைய கலர்ஸ் இருக்குது. நமக்கு ரெட்ட செலக்ட் பண்றதால, இத நாம வேல்யூன்னு சொல்றோம். 45 வேற நம்பர்ஸ் இருக்கதால, இதை நம்ம வேல்யூன்னு சொல்றோம். சரிதானே? இப்ப இந்த எல்லோ கலர்ல இருக்கிறதெல்லாம் என்னவா இருக்கும்னா, ஃபொண்ட்டுக்கான இந்த எல்லோ கலர்ல இருக்கிறதெல்லாம் என்னவா இருக்கும்னா, ஃபொண்ட்டுக்கான அட்ரிபியூட்டா இருக்கும். அட்ரிபியூட்டா இருக்கும். ரெட் கலர்ல இருக்கிறது எல்லாமே என்னவா இருக்கும்னா, எலிமெண்டா இருக்கும். அப்போ உங்களுக்கு எக்ஸாம்க்கு கேள்வி கேட்கலாம். இதுல எலிமெண்ட் என்னது? அட்ரிபியூட் என்ன? வேல்யூ என்னன்னு கேட்கலாம். இத நீங்க சரியா குடுக்கணும். அப்ப ஃபொண்ட்ன்னு சொல்லி ஒரு டேக் இருக்குது. அந்த ஃபொண்ட் சம்பந்தமான சேஞ்சஸ் செய்றதுக்கு, அதோட பண்பு, அதோட வெளிவ மாத்திக்கிறது தான் இந்த விஷயமா இருக்கும். சரியா? அடுத்ததா பார்க்க வேண்டியது என்ன விஷயம்னா, உங்களுக்கு அடுத்ததா பார்க்க வேண்டியது அடுத்ததா நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, இதுக்கு அடுத்ததா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம், இந்த நம்பர் லிஸ்ட் குடுக்கலாம். பாருங்க லிஸ்ட் டைப் பார்க்கலாம். OLன்னு டைப் பண்ணியிருக்கிறோம். ஸ்பேஸ் விடுறோம். டைப் ஈக்குவல் பண்ணிட்டு 1ன்னு குடுக்குறேன். இப்ப LI முதலாவது விஷயம். LIக்குள்ள வந்து நாம டைப் பண்றோம். IT. LIக்குள்ள டைப் பண்றோம் IT. இப்ப LIய குளோஸ் பண்ணிட்டோம். அடுத்தது LIக்குள்ள நம்ம டைப் பண்றோம் ICT. அல்லது LIக்குள்ள நம்ம டைப் பண்றோம் JITன்னு சொல்லி. இப்ப பாருங்க OL டைப்ப நான் குளோஸ் பண்றேன். இப்ப பாருங்க பிரிவ்யூ பார்த்தா 1, 2, 3ன்னு சொல்லி நம்பர் பண்ணப்பட்டு வந்திருக்கு. 1, 2, 3 முதலாவது IT, 2வது ICT, 3வது GIT. இதே நான் டைப்ல நான் ரோமன் இலக்கத்த தருவனா இருந்தா, சேவ் பண்ணிட்டா, பாருங்க ரோமன் இலக்கத்துல நம்பர் ஆட்டோவா மாறும். இப்ப எனக்கு டைப்ல ரோமன் இலக்கம் 1 இருக்குது. ஸ்டார்ட் பண்ண வேண்டிய லெட்டர் 5வதா இருக்கணும். சேவ் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க 5, 6, 7 ரோமன் இலக்கம் வந்துரும். அப்ப ரோமன் இலக்கத்துல 500ன்னு நான் குடுத்திருக்கேன் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. சோ 500க்கு பிறகு உள்ளது வரும். இப்ப இந்த டைப்ல வந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து இத வந்து 1ன்னு குடுத்தா, இதோ பாருங்க 500, 500, 590 நம்பர் வரும். இதுதான் ஆர்டர் லிஸ்ட். சரிதானே? இதுல இன்னொரு விஷயம் இருக்குது உங்களுக்கு சிலபஸ்ல இருக்க விஷயம். அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதையும் பார்ப்போம். அன்ஆர்டர் லிஸ்ட்னா ULன்னு டைப் பண்ணுவோம். ULன்னு டைப் பண்ணுவோம். ULல டைப் மட்டும் தான் இருக்கும்.
டைப் நம்ம என்ன செய்ய போறோம்னா டிஸ்க்னு டைப் பண்ண போறோம். முதலாவது டிஸ்க்னு டைப் பண்ண போறோம். இப்போ அன்னோட லிஸ்ட்டை நாம க்ளோஸ் பண்ணுவோம். அன்னோட லிஸ்ட்டை நாம க்ளோஸ் பண்ணுவோம். சேவ் பண்ணிட்டு ப்ரிவியூ பார்த்தா பாருங்க என்ன நடக்குது. பாருங்க இந்த ஒரு வட்டம் வந்திருக்குது. அது வந்து பிளாக் கலர்ல டார்க் பண்ணப்பட்டிருக்குது. அடுத்ததா இதே அன்ஆர்டர் லிஸ்ட்டை நம்ம என்ன செய்ய போறோம்னா அன்ஆர்டர் லிஸ்ட்டை நம்ம என்ன செய்ய போறோம்னா டைப்புக்குள்ள வந்து சர்க்கிள்னு சொல்லி டைப் பண்ண போறோம். சர்க்கிள்னு டைப் பண்ண போறோம். சர்க்கிள்னு டைப் பண்ண போறோம். இப்போ சேவ் பண்ணிட்டு ப்ரிவியூ பாருங்க. இதோ பாருங்க சர்க்கிள் வந்திருக்குது. ரவுண்டுக்குள்ள சர்க்கிள் வந்திருக்குது. அடுத்தது இதுலயே ஸ்கொயர் டைப் பண்ண போறோம். ஸ்கொயர் டைப் பண்ண போறோம். பாருங்க ஸ்கொயர் வந்துருச்சு. சரிதானே? ரைட். இப்ப இதுக்கு அடுத்ததா உங்களுக்கு ஒரு இமேஜ் ஒண்ணு எப்படி இன்சர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்ப இமேஜ் ஒண்ணு இன்சர்ட் பண்ணது மாதிரி இருந்தா IMG ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு SRCன்னு டைப் பண்ணுவோம். ஈக்குவல் பண்ணுவோம். இன்வெர்டர் கமாக்குள்ள என்ன செய்யணும்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல்ல நம்ம இமேஜ நம்ம ஓபன் பண்ணணும். நம்மட இமேஜ் எதுன்னு சொல்லி அந்த இமேஜ நம்ம ஓபன் பண்ணணும். அந்த இமேஜ நம்ம ஓபன் பண்ணின பிறகு அந்த இமேஜின்ட ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டீஸ்க்கு போறோம். ப்ராப்பர்ட்டீஸ்ல பாருங்க இந்த இமேஜுக்கான லொகேஷன் இருக்குது. இதோ பாருங்க இருக்கு லொகேஷன். லொகேஷனை காப்பி பண்ணி நம்ம இந்த IMG SRCக்குள்ள டைப் பண்றோம் லொகேஷன. இந்த லொகேஷன்ல இடையில பார்க்கலாம் எப்படியான ஸ்லேஷ் காணப்படுது. பேக் ஸ்லேஷ் இருக்குதா? ஃபார்வர்ட் ஸ்லேஷ் இருக்கா? பேக் ஸ்லேஷ் தான் இருக்குதா? நாம பேக் ஸ்லேஷை நம்ம என்ன செய்றோம்? டைப் பண்ணியிருக்கோம். பேக் ஸ்லேஷை டைப் பண்றோம். அடுத்ததா இமேஜுக்கான பேரை நான் சொல்லி டைப் பண்றோம். ரைட். இந்த இடத்துல நம்ம இமேஜோட பேரை டைப் பண்றோம். இப்ப டாட் வைக்கிறோம். இந்த இமேஜ் என்ன டைப்ல இருக்குதுன்னு சொல்லி டைப் பண்றோம். இமேஜ் டைப். அப்ப இமேஜ் டைப் வரக்குல டாட்னு சொல்லி தான் இமேஜ் டைப் வரும். இத இப்ப சேவ் பண்ணுவீங்களா இருந்தா ஆட்டோவா உங்களுக்கு இமேஜ் வந்துரும். பாருங்க இமேஜ் வந்துரும். இதோ இமேஜ் காட்டுது. இப்ப இந்த இமேஜ வந்து நம்ம சின்னதாக்கலாம். வித் ஈக்குவல் ஹைட் பாருங்க இந்த இமேஜ் அளவு மாத்தலாம். சரிதானே? இது இமேஜ் சம்பந்தமான விஷயம். அடுத்ததா இன்னொரு விஷயம் இருக்குது. HRன்னு ஒரு விஷயம் இருக்குது. HRன்னா ஹாரிசான்டல் லைன். HRன்னு சும்மா நீங்க டைப் பண்ணுவீங்களா இருந்தா உங்களுக்கு ஒரு ஹாரிசான்டல் லைன் ஒண்ணு கிடைக்கும். பாருங்க நான் உங்களுக்கு ஸ்டார்ட்ல டைப் பண்ணி காட்டுறேன். HTML பொடி முடியவே ஹெட்டிங் முடிய நான் HRன்னு சொல்லி டைப் பண்றேன். சேவ் பண்ண பாருங்க. HR இந்தா பாருங்க இந்த எனக்கு லைன் ஒண்ணு வந்திருக்குது. இப்ப இந்த HR ன்ற சைஸ நான் கூட்டி காட்டினா உங்களுக்கு ஈஸியா விளங்கும்னு நினைக்கிறேன். இந்த HRக்கு ஒரு கலர் ஒண்ண போட்டு பார்த்த மாதிரி இருந்தா பாருங்க. அப்ப HRங்கிறது வந்து எலிமெண்டா இருக்கும். சைஸ் அப்படிங்கிறது அட்ரிபியூட்டா இருக்கும். இந்த 15ங்கிறது வந்து வேல்யூவா இருக்கும். இவ்வளவுதான் HTMLல உங்களுக்கு தேவையான விஷயம்.